ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட ஸ்போர்ட்ஸ் அருண். அவ்வளவுதான். அவரோட பேரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. வேற வழி கிடையாது. வெக்கமே இல்லல்ல. கண்டிப்பா கிடையாது. வேற வழி சரி, இல்ல. ஓகே. என்னைய கூப்பிட்டதுக்கு தாங்கள் தான் வெக்கப்படணும், வேதனைப்படணும். இதுக்கு எப்படி டார்ச்சர் பண்ண போறேன்றத மட்டும் பாருங்க. அவ்வளவுதான். ஓப்பனா ஒருத்தன் டாக் குடுத்துட்டு சரி, ஓகே. ஆல்ரெடி வேண்டாம். இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் நான் பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜின்க்யா ரஹானே பத்தி தான். அதாவது அஜின்க்யா ரஹானேவே என்ன பேசுறதுக்கு டிராஃபிய இருங்க, டிராஃபிய விடுங்க. கேப்டன்ஷிப் அப்படியே கையில கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆமா கொடுத்துருங்க தயவு செஞ்சு. ரஹானே கிட்ட கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தரமான பெர்ஃபார்மன்ஸ் எதுனா கேகேஆர் கேப்டன்ஷிப் கண்டென்டர் சொன்னதுல இருந்து யாருமே மதிக்கல. சி இவரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. இல்ல இல்லங்க அதாங்க உண்மை. சோ அந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. ஆனா இப்ப நானும் கண்டெண்டர் தான். அதுக்கு எனக்கு கேப்பபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு நான் தான்டா கண்டெண்டர். நானும் இல்ல. நான் தான்டா கண்டெண்டர். நான் தான் கண்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 8ல 5 மேட்ச் 9ல 5 மேட்ச் ஆஃப் செஞ்சுரிங்க. ஆமா, ஒண்ணே தான் 22 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு சயீத் முஸ்டாக் அலி டிராஃபி 2024 லீடிங் ரன் ஸ்கோரரா அவர்தான். கால ரீதி அண்ட் அரை ரீதியில அவர்தான் ஹீரோ. மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அஜின்க்யா ரஹானே ஆடுறதுக்கு யாரு ஹாப்பியா இருப்பாங்களோ இல்லையோ, பிராவோ ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஏன்னா பிராவோட பிக்கு தான் அஜின்க்யா ரஹானே அண்ட் மொயின் அலி டு கேகேஆர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் தெரியுமா? ஏன் எனக்கு தெரியும். அந்த பக்கம் ஃபிளமிங் தலையாட்டினதால தான் இங்க போனாங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, அது எனக்கு இன்னொன்னு ஒருத்தர பேசணும். ஸ்ரேயாஸ் ஐயர். அவருமே தரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. அது ஸ்டார்டிங்ல 135. அதாவது இப்ப கேகேஆர் மைண்ட் வைஸ் நினைச்சு பாருங்க. அவங்க டீம்ல இருக்கிற அஜின்க்யா ரஹானே அடிக்கிறாரு. அதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல விட்டுட்டு போன அந்த கேகேஆர் இது பண்றாங்க. கேப்டன் செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வருத்தப்படுறதா? நியாயமா இருந்தா நீங்க அதுக்கே ரீடைன் பண்ணிருக்கணும். அதுக்கு முடியாது. இவருக்கு அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இவருக்கு ஒர்த் இல்ல, வெங்கடேஷருக்கு மட்டும் 23 கோடி அந்த லாஜிக் தான். சரி, அந்த இயர் பட அந்த இயர் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் ஐயர் ஆடுற டீமுமே ஃபைனல் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ரஜத் பட்டிதார் அந்த டீமோட கேப்டன் ரஜத் பட்டிதார் முக்கியமா செமிஃபைனல் அவர் அடிச்ச நாக் அப்படிங்கிறது ஃபைனலுக்கு கூட்டு நிறுத்தி இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி நிக்குது. அங்க எப்படி அஜின்க்யா ரஹானே கேகேஆர் கேப்டன்சிக்கு சண்டை போடுறாரோ, இந்த பக்கம் ரஜத் பட்டிதார் இப்ப கேப்டன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நீங்க ஃபியூச்சர் கேப்டனா பார்க்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அந்த டாக்ஸ் இருந்துச்சு. விராட் கோலி இங்கிட்ட ஒரு சைடு இது பண்ணிருந்தானா, ரஜத் பட்டிதார் தான்ப்பா அது வர, அதனால தான் ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நல்ல சாய்ஸா இருக்கும்ல. கண்டிப்பா. இது ஆர்சிபி மேனேஜ்மென்ட்டோ இல்ல வேற யாரும் சொன்னாலும் நடக்க போறது இல்ல. விராட் கோலி சொல்லணும் ரஜத் பட்டிதாரை கேப்டனா போடணும். கோலி சொன்னாதான் கேட்பாங்க. தெரியும் ஓனர் அவர்கள். என்னங்க சயீத் முஸ்டாக் அலி டிராஃபி 2024 ஃபைனல் பிட்வீன் மும்பை மத்திய பிரதேஷ். யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் மும்பைக்கு போறேன். மத்திய பிரதேஷ் தெரியும். எப்படி இங்கிட்டு சொன்னா அவர் ஆப்போசிட்டா தான் சொல்லுவாரு. 100% ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதுவும் யோசிச்சுதான் வச்சிருந்தேன். இந்த பாயிண்ட் அவர் சொல்லுவாரு அப்படின்னு. பாப்போம். எனக்கு மத்திய பிரதேஷ் தான். சரி, நான் மும்பை எப்படியே போட்டாலும் சேஸ் பண்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸ்க்குள்ள நான் என்ட்ரியா வரேன். அம்மா புதுசா கோச் இது பண்ணி இருக்காங்களா? அப்போ டி-ஷர்ட் புதுசா இது பண்ணி இருக்காங்களா? அப்புறம் நட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க தான் டைட்டில் ஸ்பான்சர். அதாவது ஸ்லைஸ் அப்படின்னு போட்டு தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நட்சன் கம்பெனியோட லோகோ தான் இருக்கும். அது ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜெர்சி. பார்க்கும்போது பெருசா சேஞ்சஸ் கிடையாது. அதுல ஒண்ணு தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்தாலும் முன்னாடி ஒண்ணு இருந்துச்சுல, அது மாதிரி ஒண்ணு வராது. இந்த DHFL சம்திங் ஏதோ போட்டு இருந்துச்சு. அது தெரியல, மாறிட்டே இருக்கு. ஆனா அது உங்களோட கோல்டன் டேஸா இருந்துச்சுல்ல. அதனால திரும்ப வரணும்னு. சரி, ஓகே, எனக்கு பேசி பாப்போம். இருக்கட்டும். இது இல்லாம IPL 2025க்கு ஃபீல்டிங் கோச்சா கால் ஹாப்கின்சன் அப்படிங்கிற முன்னாள் இங்கிலாந்து பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் யார் பண்ணிருக்கா? அவர் என்னென்ன பண்ணிருக்காரு? ஆமா, ODI வேர்ல்ட் கப்புக்கு ஃபீல்டிங் கோச்சா இருந்தாரு. வேர்ல்ட் கப் இன்னிங் டீமுக்கு ஃபீல்டிங் கோச்சா இருந்திருக்காரு. T20 வேர்ல்ட் கப் இன்னிங் டீமுக்கு ஃபீல்டிங் கோச்சா இருந்திருக்காரு. கால் ஹாப்கின்சன் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. புரியல. ஏன்னா புரியாது. அங்க ஒட்டுமொத்தமா மும்பை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு நம்ம அடுத்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். சமாளிக்கிறது இப்படி வேணா சமாளிக்கலாம். சரி, ஓகே. இது இல்லாம MI கேப் டவுன்லயும் ஒரு கோச்சிங் மாத்திருக்காங்க. நம்மளோட மிச்சல் மெக்லனகன் நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸுக்காகவே ஆடி இருக்காரு. அவரை MI கேப் டவுனோட பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்களோட டீம் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் இன்னொரு பயங்கர ட்ரெண்டிங், தமிழ்நாடுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்தியாவுக்கு ஓகே தான், பட் ஆனா தமிழ்நாட்டு பையனா இருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுலயும் பல அரசியலை கொண்டு திணிச்சு அவர் கொடுத்த பிரைஸ் அமௌண்ட்ல கேள்விக்குறி எழுப்பி இதுக்கெல்லாம் நான் போகவே விரும்பல. ஆனா அவர் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 18வது வேர்ல்டு செஸ் சாம்பியனா இருக்காரு குகேஷ். வெறும் 18 வயசுல 18 at 18.
நல்லா இருக்குல்ல அந்த கேப்ஷனு. ஆமா. பயங்கரமா அது இருந்தது. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் சாம்பியனான டிங்லரனை வந்து 1 பாயிண்ட் வித்தியாசத்துல கடைசி போட்டியில வந்து பீட் பண்ணியிருப்பாரு. மறந்துடக்கூடாது. விஷி ஆனந்த் தான் இதற்கு முன்னாடி வேர்ல்ட் சாம்பியனா இருந்த ஒரே இந்தியன். அதுக்கப்புறமா இப்போதைக்கு குகேஷ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. கண்டிப்பா இந்தியாவோட செஸ் கேபிட்டல் அது சென்னை தான். அத சாரி, விடுங்க. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அத விடுங்க. ஆனா அத விடுங்க. ஃப்ரேம பாருங்க ஜி அப்டின்னாங்க. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் இருக்காரு, இங்க பிரக்யானந்தா இருக்காரு, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குகேஷ் இருக்காரு. விஷி ஆனந்தோட ஸ்டூடண்ட்ஸ் தான் பிரக்ஞானந்தா அண்ட் குகேஷ். அது ஓகே ஃபைன். ஆனா இருந்தாலுமே வந்து அப்படியே பாக்குறது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அந்த கேப்ஷனும் பயங்கரமா இருந்தது. நம்ம வீடியோல நம்ம மென்ஷன் பண்றது லேட் தான். பட் அந்த அச்சீவ்மென்ட் என்னைக்குமே லேட் ஆகாது. அத மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 3வது டெஸ்ட் மேட்ச். எதுக்குடா வந்ததுன்னு இருக்குது. மழை மழை பெஞ்சது. மழை வந்து நல்ல விஷயம் தான் மக்களே. ஆனா இருந்தாலும் ஆஸ்திரேலியால வந்து மழை வந்தது கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய மேட்டர் தான். ஆஸ்திரேலியாக்குள்ள வரக்கூடாதா? இல்லங்க, மேட்ச் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நேரத்துல மழை வந்தா என்னங்க? இந்த கபா டெஸ்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒருத்தருக்கு மைல்ஸ்டோன் ஆன மேட்ச். விராட் விராட் கோலி கோலி அவருக்கு வந்து 100வது போட்டி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. 100வது போட்டின்னு பாத்தீங்கன்னா அது ODI, T20 அண்ட் டெஸ்ட் எல்லாமே எல்லாத்தையுமே சேர்த்தது. சேர்த்து. சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு கோலி இன்னொன்னு எடுக்கிறேன். வழக்கமா நம்ம ஊரா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் வேர்ல்டு லெவல்ல கோலின்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு கிங், ஒரு கிளாசிக் பேட்டர். ஒரு வார்த்தையில நீங்க விராட் கோலியை டிஃபைன் பண்ணனும்னா அது என்ன வேர்டா இருக்கும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட கேட்கப்பட்டது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லிருந்தாங்க. நேத்தர்லைன் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிராவிஸ் கிளாசி. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லியிருந்தாங்க. பேட் கமெண்ட்ஸ்ல போய் கேட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. இது இல்லாம பும்ராவை ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன யாக்கர் கிங்ன்றாரா? பவுலர். சே, என்ன ஒரு மனசியா அவருக்கு. உண்மையிலே அவர் வந்து இதுக்கு முன்னாடி T20 உலக கப்ல வந்து யார் வேணா வரட்டும், ஆஸ்திரேலியா வந்து டாப் 4ல கண்டிப்பா இருக்கும்டாரு. அவருக்கு அப்படி என்ன ஒரு கான்ஃபிடன்ட்னு தெரியல. ஆனா அந்த மனுஷன் பேசுற அளவுக்கு பண்ணிடுறாரு. அது IPL ஃபைனலா இருந்தாலும் சரி, வேர்ல்ட் கப் ஃபைனல் டிராஃபியா இருந்தாலும் சரி. தேர் இஸ் when இல்ல முழுசா சொல்ல விட. ஆனா இது என்னைக்கு அவர் வந்து வாங்கி கட்டிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. வாயை விட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வாங்கி கட்ட வேண்டிய அதாவது ப்ரோ, ஏற்படும். when there is a November 19, there is a June 29. அவ்வளவுதான் முடிஞ்சு போங்க. சரி, நான் மனப்பாடம் பண்ணி வச்சது வெற்றிகரமா சொல்லிட்டேன். ஓகே, அதான் என்ன அப்படின்னா இந்த 3வது டெஸ்ட்லயே அதே பும்ரா அதே விராட் கோலி சம்பவம் பண்ணி பேட் கமின்ஸுக்கு பேட்டரா பவுலரான்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா மட்டும் போதும். பேட் கமின்ஸ் அதுக்கப்புறம் வாய விடுறதை கொஞ்சம் நிறுத்துவாருங்கிறது. அதை கூட விடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்களா கேபால, அதே மாதிரி நிறைய சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா ஐ எம் பினிஷ் மக்களே. அதுக்கு நான் ஒருத்தரை மிஸ் பண்றேனே. சரி, புஜாரா. அதாவது அப்புறம் ரகானே அந்த மனுஷன் தான் கேப்டன், அன்பீட்டன் கேப்டன் ஃபார் இந்தியன் டீம். அங்க வந்து பிஜிடி ஆடி இருக்கணும். இங்க ஸ்மார்ட்ல ஆடி அவர் இப்ப நம்ம ஸ்மார்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிசப்பாயின்ட்மென்ட். இத கூட விடுங்க. இவங்களால ஆடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கமெண்ட்ரி பேனல்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் சையத் முஸ்தாக் ஆட முடியாதுல்ல? ஆட முடியாது விடுங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எல்லாம் போயிட்டாரே. எனக்கு மன வருத்தங்க போங்க. கேட்டா சரி விடுங்க. நான் திரும்ப அதுக்குள்ள போக விரும்பல. அதை பத்தி நாங்க தனியாவே போட்டிருக்கோம். ரோஹித் சர்மா விராட் கோலின்னு ஒரு வீடியோ இருக்கு, முடிஞ்சா போய் பாருங்க. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் வேற நம்ம சேனல்ல வரப்போகுது. ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் இந்நாள் TNPL அண்ட் TNCA கோச் சாமுவேல், சச்சினே பார்த்து வியந்த ஒரு ஸ்பின்னர், அவரை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அடுத்து அந்த வீடியோ வந்து உங்களுக்காக ரிலீஸ் ஆகும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து இது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். ஆனா எதுக்கு இது பருத்திமட குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். என்னது? ஒண்ணும் இல்ல, இமாத் வசீம் தான். கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒண்ணும் இல்ல மக்களே, இதுக்கு முன்னாடி எப்பயும் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து மனம் மாறி நான் வந்து திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. பாகிஸ்தான்ல இது நார்மலான. இப்ப வந்து நான் மனம் வருந்தி என்னை டீம்ல எடுக்கல அப்படின்றதுக்காக அவர் மறுபடியும் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது வருத்தமா தான் இருக்கு பாக்குறது. நான் ஒரு சஜஷன் சொல்றேன், என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான் டீமை கலைச்சிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் கூட எடுங்க. அந்த டீம் கூட உருப்பிட்டுரும். என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மறுபடியும் யாரோ ஒருத்தங்க அவங்க நான் வந்து கேப்டன் கோச்சாவே இல்ல, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே போறாங்கல்ல. நம்ம டீம்ல இல்ல மத்த டீம்ஸ்ல கூட ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, இவரே எடுத்துக்கலாமே இவரே எடுத்துக்கலாமேன்னு. உள்ள இவங்க டீம் பிளேயர்ஸே அடிச்சுக்கிறாங்க. அதுவும் கை வச்சுல அடிக்கல, மேட்ச்ல அடியில டீமுக்குள்ள அடிக்கிறாங்கன்னா நியாயம் அது. உள்ள கைகலப்பெல்லாம் வேற ஏற்படுதான். இருக்கிறப்போ எத்தனை கேப்டன் இந்த வருஷத்துல மட்டும் மாத்திருக்காங்க. 2024 மட்டும் எக்கச்சக்கமான கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. டீம்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. டெஸ்ட்ல இருந்து பாபர் அசாம் வந்து டிராப் பண்ணப்பட்டிருக்காரு. ODI கேப்டன்ஸ் இருந்து டிராப் பண்ணப்பட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் டீம்ல இருந்து டிராப் பண்ணப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இடையில டிராப் பண்ணப்படுவார்ன்றதும் 14,000 ரன் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் வந்து ஏற்றிருக்காரு பாபர் அசாம். அதெல்லாம் எப்ப பண்ணாரு? ஆக்சுவலா பண்ணிருக்காரு இப்பதான்.
சமூகத்துல சரி விடுங்க அது வேணாம். ஸோ அடுத்ததா வந்து மக்களே விஜய் ஹசாரே டிராஃபி வந்து நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான தமிழ்நாடு டீமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்மார்ட் ஞாபகம் தான் வருது. பயங்கரமா டீம்லாம் ரெடி பண்ணி ஓகே. அது ஆரம்பிக்கும்போது ஸ்மார்ட் 2024 வந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான 4 டீம் வந்து துவம்சம் பண்ணாங்க தமிழ்நாடு. அதுக்கப்புறமா கடைசியா உத்தரகாண்ட் கிட்ட மட்டும் வின் பண்ணிட்டு வணக்கம் நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆமா. இப்ப விஜய் ஹசாரே என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. கேப்டன் சாய் கிஷோர் தலைமையில தான் டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. டீம் பேப்பர் வைஸா பார்க்க செம்மையா இருக்கு. நான் உங்களுக்காக டீமையும் போடுறேன் பாருங்க. பட் இந்த டீம் என்ன பண்ண போகுது விஜய் ஹசாரே டிராஃபில அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, சாய் கிஷோருக்கு முன்னாடி நடந்த ரஞ்சிலயும் அதுக்கு முந்தினதுல வந்து நல்லா பண்ணிருக்காங்க கேப்டன்சி. என்ன அந்த குவாலிஃபிகேஷன் டைம்ல அந்த மெயின் மேட்ச் மட்டும் தான் சொதப்புனாங்களே தவிர ரஞ்சி இன்னும் முடியல. அதுக்கு இல்ல ஃபைன். ஆனா அந்த இடத்துல நல்லா தான் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இருந்தாலுமே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவர் மேல. சோ அதனால ஹோப். ஆமா. கரெக்ட் தான். பட் எனக்கு என்னமோ சையத் முஸ்தாக் அலி டிராஃபி அண்ட் விஜய் ஹசாரே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐபிஎல் ஆக்ஷன் நடத்திருக்கலாங்கிறதும் என்னோட ஒப்பீனியனா இருந்துச்சு. எல்லாம் இந்த ஜேஷா பண்ற வேலைகள். ஐபிஎல் சொன்ன இன்னும் ஞாபகம் வருது. பிஎஸ்எல் ஐபிஎல் ஒரே டைம்ல ஆமா. அதாவது ஐபிஎல் நடக்க ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள பிஎஸ்எல் ஆரம்பிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இப்ப அவங்களோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அவங்க வச்சிருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல ஆக்ஷன்ல வந்து அன்சோல்ட் ஆன எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து அங்க போய் ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து இப்ப தெரிய வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வார்னர் மாதிரியான பிளேயர்ஸ் கூட அவங்க டார்கெட் பண்றதா சொல்றாங்க. பட் வியூவர்ஷிப் பெருசா அடி வாங்கும். என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பாகிஸ்தான் இந்தியாவோட டைம் ஜோன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். யானை பசிக்கு சோள பொரின்ற மாதிரி இருக்குது. சரி அவ்வளவுதான் மக்கள் யாரும் சொல்றேன். பட் ஆனா இந்தியால இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஹாக்கி கேம் வந்து நடக்க போகுது. ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கறது ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறாங்க. அது முன்னாடியே நாங்க சொல்லியிருந்தோம். 28 டிசம்பர் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் 1 பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமா எக்கச்சக்கமான டீம்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சென்னையை பேஸ் பண்ண ஒரு டீமுமே இதுல இருக்கு. அண்ட் இந்த ஹாக்கி இந்தியா லீகோட டெலிகாஸ்ட் பார்ட்னரா இப்போதைக்கு சோனி ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அண்ட் முதல் முறையா ஹாக்கியை தமிழ் கமெண்ட்ரியோட பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் அதற்கான தனியா ஒரு சேனலை வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ வந்து ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்டான நியூஸ் சொல்லிடுறேன். 29 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த ஹாக்கி இந்தியா லீக்ல இருந்து விலக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சம்மர் சீசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த டைம்ல இந்த லீக் வந்து குறுக்கிடுறதாவும் அவங்களுக்கு வேறு சில ஒரு போட்டிகள் இருக்கிறதுனால நாங்க இங்க விளையாட முடியாது அப்படிங்கறத சொல்லி அவங்க விலக போறதா சொல்லியிருக்காங்க. இது மேபி ஒரு டிராபேக்கா அமையலாம் ஹாக்கி இந்தியா லீக்கு. என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்த்து. கை கொடுத்தானே எதுக்கும் கேட்கலையா? எதுக்கு? சரி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் அப்படியே அனுப்பி விட்டுருங்க. ஓ சப்ஸ்கிரிப்ஷன் டிவில பாக்குறதுக்கு. ஆமா இல்ல டிவி நம்ம வீட்டுல இல்ல அதுக்கு சோனி லிவ் சப்ஸ்கிரிப்ஷன். சரி ஓகே. நியாயம் தானே மக்களே. டிவில போய் உட்காந்து பாருங்க. சரி வீட்டுக்கு தமிழ் தலைவாஸ் டீம் வந்து கடைசியா பேசி முடிச்சிடறேன். தமிழ் தலைவாஸ் டீம் பட்னா பைரட்ஸ்க்கு எதிராக ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு. ஸோ பிளே ஆஃப் போறதுக்கான கனவு கலைந்து விட்டது. அது எப்பயோ போச்சு. அது யாருக்கும் தெரியல. நாங்க அதை பத்தி தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறோம். தமிழ் தலைவாஸோட அனலைசிஸ் மாதிரி. சோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போமா? கடை முடியலாமா? ஓடிடலாம். சரி ஓகே. நன்றி வணக்கம்.